கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நிலம், நன்மக்கள், நல்லொழுக்கம், நோயின்மை, முயற்சி, வெற்றி போன்ற 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ கதை நேரத்தின் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்? அதேதான். கதை கேளுங்க, மறக்காம ரேட்டிங் கொடுங்க, பிளேலிஸ்ட் பேஜை விசிட் பண்ணுங்க, நம்ம பாட்காஸ்ட ஷேர் பண்ணுங்க. திருக்குறள் கதைகள். முயலின் காது. தமிழ்நாட்டுல சத்தியமங்கலம் அப்படின்னு ஒரு காட்டு பகுதி உண்டு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டு பகுதியில சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. இதுவோ ஒரு மொரட்டு சிங்கம். எப்ப பார்த்தாலும் வேற விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு வந்துச்சு. சிங்கம்னாலே வேட்டையாடி தானே சாப்பிடும், அதத்தான் இதுவும் செஞ்சுட்டு வந்துச்சு. இப்படியே இருந்த சமயத்துல ஒரு நாள் மான் ஒன்ன இந்த சிங்கம் வேட்டையாடுச்சு. அந்த மானை இந்த சிங்கம் ரசிச்சு ருசிச்சு தின்னும் போது அதோட கொம்பு இதோட வாயில குத்திடுச்சு. ஆ அப்படின்னு ஒரு சத்தம் போட்ட இந்த சிங்கமோ, அடடா என்னடா இது, இத்தனை வருஷமா நம்ம எத்தனை மிருகங்களை சாப்பிட்டுருக்கோம், இன்னைக்குன்னு பார்த்து இந்த மானோட கொம்பு நம்ம வாயில குத்திடுச்சே. இந்த குத்து வாங்கினதால இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு நம்மளால சாப்பிட முடியாது போல இருக்கே. அடடடடா, இப்படியே போச்சுன்னா பல நாள் நம்மளால சாப்பிடாம முடியாம ஆனாலும் ஆயிடும். அதனால நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு இந்த சிங்கம் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அதனால அடுத்த நாள் அந்த காட்டுல வசிச்ச எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு விட்டுச்சு. அதுங்கெல்லாம் வந்ததும் இந்த சிங்கமோ அத பார்த்து, இந்த பாருங்க, நாளையில இருந்து என்னோட காட்டுல கொம்பு வச்ச எந்த மிருகங்களும் வாழக்கூடாது. எல்லாரும் பக்கத்துல இருக்க மாதேஸ்வரன் மலைக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு எல்லா விலங்குகள் கிட்டையும் இந்த சிங்கம் சொல்லிடுச்சு. இந்த சிங்கம் இப்படி சொன்னதும் அதை கேட்ட கொம்பு வச்ச விலங்குகளான மானு, ஆடுன்னு எல்லாமே சத்தியமங்கலம் காட்டை விட்டு பக்கத்துல இருந்த மாதேஸ்வரன் மலைக்கே ஓடி போயிடுச்சுங்க. ஒரு விதத்துல இதுங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, நல்ல வேளை இந்த சிங்கத்துக்கிட்டேந்து நம்ம தப்பிச்சோம். இனிமே இந்த சிங்கம் நம்மள எப்படியும் வேட்டையாடாது. அதனாலதான் நம்மள வேற காட்டுக்கே போக சொல்லிடுச்சு அப்படின்னு பல விலங்குகள் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த காட்டுல இருந்து அந்த புது காட்டுக்கு போச்சுங்க. ஆனா இதே சமயத்துல இந்த காட்டுல முயல் ஒன்னும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் சாயந்தரம் இந்த முயலோ அந்த காட்டுல அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே ஒய்யாரமா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இது போய்கிட்டு இருக்கும்போது மாலை சூரியன் இதோட முதுகு புறத்துல படவும் இதோட நிழல் தனக்கு எதிரில தெரிஞ்சுது. அப்படி இந்த நிழலை இது பார்க்கும்போது இதோட காதுகள் அந்த முயலுக்கு கொம்பு மாதிரியே தெரிஞ்சுது. அத பார்த்ததும் இந்த முயல் அப்படியே பயந்து போச்சு. அச்சச்சோ, இது என்னது இது, நமக்கும் கொம்பு இருக்கா? இத்தனை வருஷம் நமக்கு தெரியவே இல்ல. நம்ம தலையில ஏதோ காதுதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா அது கொம்பா? ஐயோ, இந்த சிங்கம் பார்த்துச்சுன்னா அதுக்கு வேற திட்டுமே. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு, சரி பேசாம நம்மளும் மற்ற விலங்குகளோட அந்த மாதேஸ்வரன் மலைக்கே போயிடலாம் அப்படின்னு இந்த மான்கள்லாம் போன அந்த காட்டை நோக்கி இதுவும் தபக்கு தபக்குன்னு குதிச்சு போய் சேர்ந்துச்சு. அங்க போனதும் இந்த மான் எல்லாம் பார்த்து, ஐ மானண்ண, நீங்கெல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? நான் கூட இன்னைக்குதான் கவனிச்சேன். என்னோட கொம்ப பார்த்து பயந்தே போயிட்டேன். எங்க இந்த சிங்கம் நம்மள ஏதாவது சொல்லிடுமோன்னு. அதுக்குதான் நானும் வேகமா இங்கே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு சிரிச்சுது. இது இப்படி சொல்லி முடிச்சதும் அதை கேட்ட இந்த மான்களோ அந்த முயல் கிட்ட, அட முயலே, நீனு உனக்கு இருக்கிறது கொம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது காதுகள் தான். கொம்பு மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீனு பேசாம அந்த காட்டிலே இருந்திருந்தாலாவது அந்த சிங்கம் உன்னை வேட்டையாடாம அப்படியே விட்டுருக்கும். ஆனா இப்போ நீ இந்த காட்டுக்கு வந்திருக்க. இங்க இருக்கிற சிங்கம் உனக்கு கொம்பு இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரு நாள் உன்னை வேட்டையாடியே தீரும். அப்ப என்ன செய்வ நீனு அப்படின்னு கேட்கவும் இந்த முயல் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடடா, என்னது இந்த மான்கள் எல்லாம் இப்படி பயமுடுத்துது? பயமா இருந்தாலும் அது சொல்றதும் சரிதானே. நமக்கு கொம்பு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு இங்க இருக்கிற சிங்கம் நம்மள தின்னுடுச்சுன்னா பேசாம நம்ம அந்த காட்டுக்கே திரும்பி போயிடுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த மான் கிட்ட இது சொல்லிச்சு. பேசாம நான் அந்த காட்டுக்கே திரும்பி போயிடவா அப்படின்னு அதுகிட்ட இது கேட்டுச்சு. அதை கேட்டதும் இந்த மானம் அந்த முயல் கிட்ட சொல்லிச்சு, ஆஹா முயலே, நீ என்ன இப்படி பயப்படுற? இப்படிலாம் நீ பயப்படவே கூடாது. உன்ன மாதிரி இப்படி பயந்தவங்களுக்கு எங்க போனாலும் நிம்மதியே கிடைக்காது. அதனால நீ பேசாம இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்குதான் திருக்குறள்ல திருவள்ளுவர், அச்சமுடையார்க்கு அறனில்லை, ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பயத்துல நடுங்குறவங்களுக்கு தன்னை சுத்தி பாதுகாப்பான அரண் கட்டப்பட்டிருந்தாலும் எந்த பயனும் கிடையாது. அத போலதான் என்னதான் உயர்ந்த நிலையில இருந்தாலும் மறதி இருக்கிறவங்களுக்கு அந்த நிலையால எந்த பயனும் கிடையாது. இந்த முயல் போல நம்மளும் எப்பயும் எதுக்காகவும் பயந்துகிட்டே இருக்க கூடாது. ஆஹா, நம்ம இப்படி செஞ்சா அப்படி ஆயிடுமோ, அப்படி செஞ்சா இப்படி ஆயிடுமோ அப்படின்னு எதுவுமே செய்யாம விட்டுறக்கூடாது. நம்மளோட முயற்சிய நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு அடி எடுத்து வச்சாதான் அதனால என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதுக்காக நம்ம பயந்துகிட்டே எந்த வேலையும் செய்யாமையே இருந்துடக்கூடாது. சரியா? அவ்வளோதான்.